Hi students, இப்போ நம்ம போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கிறது எக்ஸசைஸ் 1.3 பார்க்க போறோம். அந்த 1.2ல பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல என்ன பார்த்தோம், ரிலேஷன் பத்தி பார்த்தோம். அதோட டெஃபினிஷன் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த எக்ஸசைஸ் 1.2ல மொத்தம் 4 சம் பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ்ல மொத்தம் 5 சம் இருக்கு. அதில் 4 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து உனக்கு 5வது சம் ஹோம்ஒர்க்காக உனக்கு கொடுக்குறேன். இப்போ எக்ஸசைஸ் 1.3ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்னா தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஆரோ டயக்ராம் போட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸில் இமேஜ் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸில் நிழல் உரு, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ஒய் ஆக்சிஸில் நிழல் உரு இருந்தால் அது வந்து சார்பு அப்படின்னு தமிழ் பார்த்தோம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் எக்ஸ் செட்னு ஒரு செட் இருந்தால் அந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் வெயில என்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும். இமேஜ் இருந்தால் அது ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அந்த கொஸ்டின் பார்ப்போம். எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. let f is equal to x, y belongs to n and y equal to 2x. இத பாருங்க, x, y கொடுத்தாங்க. x, y belongs to நேச்சுரல் நம்பர் பண்ணும்போது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர். x நேச்சுரல் நம்பர், y நேச்சுரல் நம்பர். அதாவது நேச்சுரல் நம்பர்ன்றது 1ல இருந்து எக்ஸெட்ரா டாம் வரைக்கும் போகுமா. நேச்சுரல் நம்பர்ன்றது என்னது 1, 2, 3, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குல்ல, அதான் நேச்சுரல் நம்பர். அப்ப ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்தாங்க, y equal to 2x அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. be a relation of n, be a relation of n. find the domain, codomain and range. அதாவது மதிப்பகம், தமிழ் மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகம். அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன, is this relation a function? இந்த உறவானது சார்பாகுமா அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? சார்பா என்னன்னு பார்க்கணும், ஃபங்க்ஷனா என்னன்றத பார்ப்போம். இப்போ நம்ம எப்பவுமே கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் எழுதிங்க, இந்த f என்னன்னு எழுதிங்க. இப்போ நமக்கு தெரியும் x நேச்சுரல் நம்பர் தெரியும். x ஈக்குவல் டு என்னது 1, 2, 3, எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்குமா. நம்ம y-ன்றது என்னப்பா, அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். 1, 2, 3, எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஆனா நமக்கு y equal to 2x அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ ஒவ்வொன்றா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு. x equal to 1 கொடுத்து பாருங்களே. ஃபர்ஸ்ட் 1 இருக்கா, 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், y equal to 2 into 1 என்ன ஆகும், 2 ன்னு வந்துருமா. அப்ப 1 கொடுத்தா 2 கிடைக்குது. அடுத்து x equal to 2 கொடுங்க, y equal to 2 into 2 is equal to 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து x equal to 3 அப்படின்னு கொடுங்க, y equal to 2 into 3 is equal to 6 அப்படின்னு கிடைக்குமா. அதே மாதிரி x equal to 4 அப்படின்னு கொடுங்க, 4 கொடுத்தீங்கன்னா y equal to 2 into 4 is equal to 8. x equal to 5 அப்படின்னு கொடுங்க, y equal to 2 into 5 is equal to 10. இப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நம்பர் இங்க பண்ணணும். 6 கொடுத்தா 12, 7 கொடுத்தா 14 அப்படி கிடைச்சிட்டே இருக்குமா. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து x, y or relation r is equal to என்ன வரும், x, y ன்னும்போது x என்னது 1 கொடுத்தோம். 1 கொடுத்தோம்னா நமக்கு 2 கிடைச்சது. அப்போ 1, 2 ஒரு பாயிண்ட் எழுதலாம். அடுத்து 2 கொடுத்தோம், 2 கொடுத்தா 4 கிடைச்சது. 3 கொடுத்தோம், 3 கொடுத்தா 6 கிடைச்சது. 4 கொடுத்தோம், 4 கொடுத்தா 8 கிடைச்சது. 5 கொடுத்தோம், 10 கிடைச்சது. 1 கிடைச்சிருக்கா, 2 கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கு, 3 கொடுத்தா 6 கிடைச்சிருக்கு, 4 கொடுத்தா 8 கிடைச்சிருக்கு, 5 கொடுத்தா 6 கொடுத்தா 12 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறமா எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ல ஒவ்வொரு நம்பர் கொடுக்க ஒரு வேல்யூ கிடைக்குமா, எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் क्वेश्चन டொமைன் ஆஃப் ஆர். டொமைன் ஆஃப் ஆர்னா டொமைன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னது, இந்த ரிலேஷன் ஆர்ல இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய பூரா என்னது டொமைன். அப்ப 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப்படியே போடலாமா. அடுத்து இது பேர் என்னது, மதிப்பகம். அடுத்து என்ன இருக்கு, கோடொமைன்.
கோடொமைன் அப்படின்றது துணை மதிப்பகம். துணை மதிப்பகம்ன்றது என்னன்னா இந்த ரெண்டு செட் இருந்தா ரெண்டாவது இருக்கக்கூடிய இப்போ எக்ஸ் ஒய்ல தான் ஒய்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் என்னது கோடொமைன். 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா. அடுத்து என்ன ஆயிட்டு இருக்கு வீச்சகம், அதாவது ரேஞ்ச் கேட்டிருக்கு. அப்ப ரேஞ்ச் ஆஃப் ஆர் ரேஞ்ச் என்னன்னு சொல்லிடலாம். இந்த ரேஞ்ச்ன்றது இந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய y ஆக்சிஸ்ல இருக்க வேல்யூ தான் ரேஞ்ச். அப்ப என்ன வரும் 2, 4, 8, 4, 6, 8, 10, எக்ஸெட்ரா. ஏன்னா எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அடுத்து ஒரு நம்பர் கொடுக்கும்போது 12, அடுத்து கொடுக்கும்போது 14 போயிட்டே இருக்குமா. இது பேர் என்னது வீச்சகம். அடுத்து நம்ம கிளாஸ் क्वेश्चन ஒன்றுனா இந்த உறவானது சார்பாகுமா, இஸ் திஸ் ரிலேஷன் இஸ் a ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷனா கேட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், ஆர் டயக்ராம் பண்ணுவோமா, x y x லயும் நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா அப்படியே போட்டோம்னா நம்ம இது என்ன வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே போயிட்டே இருக்கும். இல்லை எக்ஸெட்ரா தான் சொல்லி போயிட்டே இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லும்போது எக்ஸெட்ரா தான் போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன் பாருங்க ஆர்ல 1 கொடுத்தோம்னா என்ன கிடைச்சது 2 கிடைச்சது. அடுத்து 2 கொடுத்தா 4 கிடைச்சது. 3 கொடுக்கும்போது 6 கிடைச்சது. 4 கொடுக்கும்போது 8 கிடைச்சது. 5 கொடுக்கும்போது 10 கிடைச்சது. இப்போ சப்போஸ் இந்த 6 கொடுத்தா அது 12 கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு எக்ஸோட ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே ஒய்ல இமேஜ் இருக்கா, அதாவது எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யில் நிழல் இருப்பதால் இது ஸ்டாப் ஆகும். இங்கிலீஷ்ல என்ன எக்ஸில் எக்ஸ்ன்ற செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே இமேஜ் இருக்கு, செப்பரேட்டா யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால இது வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா? therefore it is a function. மீடியம் therefore இந்த உறவானது சார்பாகும். ஓகே புரியுதாப்பா? it is a function. நல்லா கவனிப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு இது f equal to x, y னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் y equal to x ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டொமைன் கேட்டிருக்காங்க, கோடொமைன் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். இந்த உறவு சார்பாகுமா, இஸ் ரிலேஷன் இஸ் a ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எடுத்து இதில் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர்ன்றது என்னது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது. 1ல இருந்து எக்ஸெட்ரா ஆகும். அப்போ 1 2 3 எக்ஸெட்ரான்னு போடலாம். இங்கே 1 2 3 4 எக்ஸெட்ரான்னு போட்டோம். ஒய்யும் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர். அடுத்ததாக பார்க்கும்போது நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க y equal to 2x. அப்போ y equal to 2x அப்படின்னும் போது இந்த x வேல்யூ கூட ஒவ்வொன்றா அந்த x-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணினா y கிடைக்குமா. x-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 2 into 1, x-க்கு பதிலாக 1 கொடுத்தா 2 into 1 2 கிடைக்குது. அப்போ y-க்கு வந்து 2 கிடைக்குது. அடுத்து 2 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது 2 into 2 4 கிடைக்குது. 3 கொடுத்தா என்ன கிடைக்குது 2 into 3 6 கிடைக்குது. அடுத்து 4 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது 2 into 4 8. 5 கொடுத்தா அப்படியே ஒவ்வொரு நம்பர் கொடுக்க ஒவ்வொரு கிடைக்குது. அப்போ அந்த ரிலேஷன் ஆர் எழுதும்போது என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் 1 கொடுக்கும்போது 2 கிடைச்சது, 2 கொடுக்கும்போது 4 கிடைச்சது, 3 கொடுக்கும்போது 6 கிடைச்சது, 4 கொடுக்கும்போது 8 கிடைச்சது, 5 கொடுக்கும்போது 10 கிடைச்சது. அடுத்தது நமக்கு இதில் டொமைன் சொல்லும்போது என்ன பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் ஆர், இதில் இருக்கக்கூடிய முதல் வேல்யூ எக்ஸ் வேல்யூ பூரா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய வேல்யூ பூரா டொமைன், அதாவது மதிப்பகம். அப்போ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. அடுத்து கோடொமைன் அப்படின்னு மதிப்பகம், அதான் மதிப்பகம். கோடொமைன் அப்படின்றது என்னன்னா இந்த எக்ஸ் ஒய்ன்றது ஒய் வேல்யூ பூரா தான் கோடொமைன். 1 2 3 4 எக்ஸெட்ரா. அடுத்து இதான் துணை மதிப்பகம். ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய 2 4 6 8 10 அப்படின்றதுதான் ரேஞ்ச். ஓகேவா? ஏன் எல்லாத்தையும் எக்ஸெட்ரா போடுறோம்னா இது கூட நேச்சுரல் நம்பர் அப்படியே போயிட்டே இருக்கு, முற்று பெறல முடிவு எண்ணிக்கை போயிட்டே இருக்கு, இன்ஃபைனைட் டர்ம்ஸா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஃபங்க்ஷனா சார்பான்னு கேட்டிருக்கு. அப்போ
இருக்கிறதுனால இது ஃபங்க்ஷன். இந்த உறவானது சார்பாகும். இஸ் ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா சார், இப்போ இங்க 1ன்ற நம்பருக்கு இல்லை, 3ன்ற நம்பருக்கு இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவை. இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். சப்போஸ் இங்கே ஒரு 4ன்ற நம்பருக்கு இல்லைன்னா அது நாட் ஃபங்க்ஷன். 4ன்ற நம்பருக்கு இங்கே இமேஜ் கிடையாதுன்னா அது நாட் ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே இருக்க எல்லா நம்பருக்குமே ஒவ்வொரு நம்பர் கொடுக்கும்போது ஒவ்வொரு வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுவும் நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர். அப்போ கிடைக்கும் போது இது ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே.